இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே டே 2 பஹாமாஸ். நம்ம பஹாமாஸ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பஹாமாஸ் போறதுக்கு போயிட்டு திருப்பி ரூம்குள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு இப்போ பஹாமா ஃபர்ஸ்ட் டைம் டு பஹாமாஸ். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஏர்போர்ட் அந்த இதிலலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக்யூரிட்டி செக் தான் நடந்துட்டு இருந்தது. நம்மளுடைய ஐடிஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்க இருக்கிறோம்? பஹாமாஸ் வந்தாச்சு. ஸோ டு பி ட்ரூ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கப்பலை வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோங்க. ஃபுல்லாக நம்ம ஏறும்போது கூட தூரக்க இது காரில் தான் பார்த்தோம். இன்றைக்கி தான் வந்து இறங்கின உடனே நம்ம கப்பல் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் ராயல் கரீபியன் கப்பல் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அது பெரிய ஸோ நாங்கள் இதுக்கு எல்லாம் வந்துட்டோம். வாடா போலாமா? நம்ம ஷிப்போட இது அந்த இதெல்லாம் இருக்கு ஸ்விமிங், இதெல்லாம் அந்த மேலே அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிறதுலாம். நம்ம அதை பார்க்கவே இல்லை அந்த ஏரியாவை. பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்ததுங்க, 2 கப்பலும் பக்கத்தில். ஸோ இதுதான் நம்ம வந்த கப்பல். நம்ம வந்த கப்பல் பேர் வந்துட்டு ராயல் கரீபியன் லிபர்ட்டி ஆஃப் சீஸ் அப்படின்ற கப்பல். சரி, ஓகே. அம்மாவை வந்துட்டு கோல்ஃப் கார்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு அழகாக அவங்கள ஏற்றிட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க அம்மாவை. வந்து அந்த இதில் போயிருக்காங்க கோல்ஃப் கோர்ட்டில். ஸோ நானும் சதீஷும் மாற்றி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பா அடா ஜாலியாக இருக்கு. என்ன ஒரு சுகம் மாம்ஸ், என்ன ஒரு சுகம் தெரியுமா? வாங்க நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. வெயிட்டா இருக்கா? நானு கலாய்க்கிறீங்களா? கொலகான்ல இருக்கீங்களா? யா வாங்க நம்ம 2 பேரும் செல்ஃபி சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பாவம் மனுஷன் எவ்வளோ நேரம் தள்ளுவார். அதனால இறங்கிட்டேன். ஸோ அம்மா கிறிஷ் அனிஷ்லாம் அந்த சைட் போயிட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு அவங்கள போய் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். மேம்ஸ் முடியுது. கடல் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ளூவாக இருக்குன்னு? அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே நீளமாக இருக்கு. கரெக்டாக அவ்வளோ பாருங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு இது வச்சிருக்காங்க எக்ஸ்கர்ஷன். முக்கியமாக ஒரு பிக் ஐலாண்டுன்னு இருக்குமா, அது மட்டும் போயிடவே கூடாதுன்னு எல்லாரும் போட்டிருக்காங்க இல்லம்மா? ஸ்விம் வித் பிக்ஸா? நம்ம கிட்ட ஏற்கனவே 2 பண்ணிங்க இருக்கானுங்களே. காலடி வச்சுக்கோங்கடா. அம்மா கிறிஷ் அனிஷ் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கணும். அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. மியூசியமா? ஒரு மியூசியம். டாக்ஸி $5 per person each way. $5 per person. அவ்வளோதான், பஹாமாஸை இனிமே சுற்றி பார்க்க வேண்டியது தான். பயங்கர சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த ஏரியாலெல்லாம் இருந்து கப்பலை பார்க்கறதுக்குலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. சரி, ஓகே, ஊருக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென்னமரத்தை எவ்வளோ அழகா காவ் பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. குட்டியா அழகா அப்படி ஃபேன்சியா வச்சிருக்கானுங்க. இங்க வந்து சதீஷ் வந்து இங்க இவனுங்களை போட்டோ வைக்கிறதுக்காரு. இதுக்குள்ள ஒரு அட்டகாசம் பண்ணுவானுங்க பாருங்க. அப்படியே 2 பேரும் வந்து தொட்டுக்க மாட்டானுங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க டிஷர்ட்ஸ், அது ஸ்விம் ட்ரெஸ் பரவாயில்ல வேணாம், அது ஸ்விம்மிங் பூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே குளிங்க. டர்ட் ஆச்சுன்னா வேற ட்ரெஸ் மாத்திக்கலாம். அப்புறமா ஷிப்புக்கு போயிட்டு ஸ்விம் ட்ரெஸ் போட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். பீச்ல விளையாடலாம். மேம் அம்மா உங்ககிட்ட கேக்குறாங்க. ஏய் இல்லடா, நம்ம 4 பேரும் ஒண்ணா குளிப்போம். நாங்க அப்ப குளிச்ச மாதிரி சமம். ஏய் இளநீ விக்கிறானுங்கடா. குடுக்குறான். உங்க ஆயா அங்க உட்காந்துருக்காங்க, இல்ல உங்க தாத்தா உட்காந்துருக்காரு, ஃப்ரீயா கொடுக்குறது. அது வேணா ட்ரை பண்ணுங்கடா. இருமா நீ ஃப்ரீ சாம்பிள் ட்ரை பண்றா. This is a juice. What is this one? Strawberry watermelon. That one? Mango passion pineapple. Okay, I'll just take this one. Thank you. You're welcome. Mom, Satish. Pizza full try பண்ணலையா? அங்க தான் இருக்கு, போய் எடுத்து வாங்க.
நீ போய் எடுத்துட்டு வாடா போடா. செம்மையா இருக்குல்ல? இதுவும் நல்லா இருக்குடா. வேணுமா? குடிக்க வேணுமா? குடிக்க வேணுமா? இன்னும் கொஞ்சம் கற்றுக்கோ. What's that? Pineapple. Oh, okay. What is this one? Oh, okay. This is soft serve. Okay. That one is strawberry. Okay. Thank you. Yeah, it's a soft serve. This is ice cream mari. Try பண்ணி பாரு. அங்க வந்துட்டு வேற ஒரு Hi, good. It's a pleasure to have you. Thank you. Take your time. We know it's a lot to see. Remember, you got to come back this way, and we will be here all day. Thank you. So, அங்க வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாஃப்ட் சர்வ், அதாவது சாஃப்ட் சர்வா, யா, அதாவது இது இருக்காது, க்ரீம் இருக்காது. க்ரீம் இல்லாம அப்படியே ஃப்ரெஷ் இது ஃப்ரூட்ஸை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. குடிக்க போலாம். கிரிஷ் ஐஸ்டா. கிரிஷ் எப்படின்னா பயங்கர டீசென்ட்டு, பயங்கர இது, யார் ஃப்ரீயாக கொடுத்தாலும் எதுவும் வாங்க மாட்டான். லைக் எல்லாரும் தப்பா எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருப்பான். அதுக்காக நம்ம என்ன வந்துட்டு இந்நேரத்துக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க, அப்ப நீங்க என்ன டீசென்ட் இல்லையான்ட்டு. நான் அப்படி சொல்ல வரல. தட்ஸ் ஓகே. ஏன்ப்பா யாருமே இதெல்லாம் எடுத்துக்கல? ஜூஸ், ஐஸ்கிரீம் என்ன கலந்து வச்சா என்ன? ஆல்கஹால் தான் அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இது ஆல்கஹால் நோ அப்படின்ட்டாங்க, தெரியுமா? சரிவா போட்டோ எடுத்துக்கலாம் வேணாம். இங்க போய் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நாங்க வெயிட் பண்றோம். ஸோ சும்மா அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஐ லவ், அது பேர் என்னப்பா? நாசோவா நாசாவா? நாசோ தானே? ஓகே, நாசோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுல நம்ம எடுத்துட்டாச்சு. யா பீச் ஆர் எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். டீ எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்களா? அன்னைக்கு தண்ணி வேணுமாப்பா? ஹிக்கப்ஸ் வருதான். சோ சிட்டி வந்து ரொம்ப சின்ன சிட்டியா இருக்கும் போல இருக்கு. அழகா இருக்கனா, நீட்டா கிளீனா தான் இருக்கு. இங்க டூரிஸ்ட்னால எல்லாருமே ரோட்லயே இருக்காங்க. நாங்க வந்து எந்த டூர் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. சும்மா வந்தோடனே பாத்தீங்கன்னா எங்களை ஃபுல்லா புடிச்சுக்கிட்டாங்க. புடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுல நாங்க வந்துட்டு ஒருத்தரை வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சோம். $120 பிரைவேட் டாக்ஸி. எங்களை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாராம். பிளஸ் கடைசியா இங்க கொண்டு வந்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து $120 பே பண்ணா போதும். நீங்க ஃபர்ஸ்ட் டே எடுத்தீங்கன்னா 200, எங்களுக்கு 350 எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணாங்க? 350 அப்பா? 350, 200, அப்புறம் வந்து 150 வந்தாங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே தான். 150ல இருந்து இது திறக்கணும். 150ல இருந்து இப்போ வந்து 120க்கு வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 120க்கு வந்து ஃபுல் டூரு லோக்கல்ஸ் காமிக்க போறாங்க. பிளஸ் பீச் கடைசியா வந்து நாங்க பீச்ல பெருசா குளிக்க போறதில்ல, ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா பீச் தான். ஸோ அதனால ஃபுல் டே பீச் தான் நாளைக்கு. ஸோ அதனால பீச்ல வந்து கொஞ்சம் சும்மா எப்படி இருக்கு இங்க பஹாமாஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 120க்கு அவ்வளவுதான் கிடைக்குமா? இவர் கேக்குறாரு, ஏசி காரான்னு கேட்டாரு. அதான் அம்மா சொல்றாங்க 120க்கு அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நம்மளுடைய காரு. சோ அவ்வளவுதான். சூப்பருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லதா இருக்குது, நல்லாவே இருக்கு. போங்க. நம்ம வந்துட்டு இன்னொன்னு ஒரு நம்ம கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம 5 பேர். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு பெரிய வண்டியா தேவைப்படும். அதுதான் நம்ம கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ பரவாயில்ல. ஓகே, இங்க ஏறிட்டாங்களா? ஆமாமா, நீ முன்னாடி உட்காரு. கிரிஷ் பின்னாடி போடா. இல்ல நான் போறேன். இது பாத்தீங்கன்னா நானும் அண்ணியும் பின்னாடி உட்காந்துட்டோம். கிரிஷ் அந்த சைடு போ. கிரிஷ் அந்த சைடு போ. ஆமாமா, இங்க வந்து
இருடா. ஸோ நம்ம வந்து கார்ல ஏறியாச்சு ஆக்சுவலி. ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ரம் கேக் இதுக்கு கூட்டிட்டு போறாரு. மாம்ஸ் அந்த ஐட்னரி காமிங்க பாக்குறேன். அந்த காமிங்க. தேங்க்யூ. 1973 இண்டிபெண்டன்ஸ் சொல்லிதாங்க. ஸோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு மாதிரியே வந்துட்டு அவரு ரைட் சைட்ல தான் உட்காந்து வண்டி ஓட்டுறாரு, நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம யூஎஸ்ல வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தானே வண்டி ஓட்டுவோம், இங்க வந்து ரைட் சைட்ல வண்டி ஓட்டுறாரு. நாங்க வந்துட்டு எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போட்டுட்டோம். எப்பவுமே சீட் பெல்ட் அதை வந்து போட்டே ஆகணும். அவர் வந்துட்டு போட்டாங்கன்னு சொல்லலை, ஆனா நாங்க போட்டுட்டோம். ஸோ அந்த ஐட்னரி காமிச்சாரு. ஸோ அந்த ஐட்னரி படி எதெல்லாம் உங்களுக்கு வேணும் வேணாங்கிறதும் சொல்ல சொன்னாங்க. ஸோ சின்ன சின்ன இந்த இருக்குது பார்த்தீங்களா, லைக் நிறைய இது நான் வேணான்னு சொன்னேன். என்னென்ன அப்படின்றத நான் வந்துட்டு போக போக உங்களுக்கு சொல்கிறேங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரம் கேக் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். ஸோ சும்மா போய் பார்ப்போம் ரம் கேக் ஆண்டா. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்தியாலேயும் வந்துட்டு ப்ளம் கேக்லாம் இருக்கும்ல, அதுதான் ரம் கேக்குன்னு வாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த இதுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு சாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. கிரிஷ் உனக்கு எப்படி இருக்கு? கிட்ஸ்க்கும் தான் கொடுக்குறாங்க, கிட்ஸும் தான் சாப்பிட்றாங்க. ஏன் நம்ம ஊர்ல ப்ளம் கேக் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான், அதுல வந்து ரம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி சதீஷ் வந்து ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு தலை சுத்துதாமா. ட்ரை பண்ணுவோமா? அவரு கலக்கிற சும்மா ஆக்டிங்லாம் கொடுப்பாண்டா. நல்லா ஜூஸியா, ரொம்பவே நல்லா இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க கிருஷிக்கு. ஓகே இல்ல இதோட முடியுதா இல்ல ஃபேக்டரிக்குள்ள கூட்டின்னு போவாங்களா இல்ல இப்படியே வந்து துரத்தி விட்டுருவாங்களான்னு அவர் கரெக்டா தான் சொன்னாரு. மாம்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல இருக்கு, சிட்டிக்குள்ள நடந்து வந்தாலே இருக்கு, எல்லாமே வாக்கபிள்ல தான் இருக்கு. அதனால தான் எல்லாரும் வந்துட்டு வாங்க. ஃபேக்டரி மாதிரியே தெரியல. என்ன தொண்டை கம்புது லைட்டா? இல்ல நல்லா தின்னு முடிச்சுட்டு இப்ப கேக்குறான் இதுல வேற எனர்ஜெட்டிக்கா இருக்கு வேற. ஓட பார்த்தா ரம் கேக்குன்னு பார்த்தான், இல்ல எனர்ஜியா வேற இருக்குன்னு சொன்னான். தலை சுத்துதா? சோ இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து கேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ உள்ளெல்லாம் அலௌடான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க வந்து அலௌடு இல்லைன்னு அங்கேயே போட்டுட்டாங்க. சும்மா ஒண்ணுமே இல்லை எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு இங்க கடையில வாங்க வைக்கிறதா அவங்க வேலையே. அதான் அவன் சொன்னான் 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலான்னாங்க. சோ இங்க விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி கேக் வந்து 6 ounce வந்து ஒரு இது வந்து $7 வந்து பேபி கேக். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து $7, 4 பேக்கெட் வாங்கினா $22. அதே மாதிரி இது சொவினியர் பேக்கெட்னு ஒண்ணு இருக்காமே பெருசு, அந்த நீளமா இருக்கும்ல, அது வந்துட்டு $19. 6 பேக்குன்னு ஒண்ணு இருக்காமே சொவினியர் 6 பேக்குன்னு, அது வந்து $37. அந்த அளவுக்கு worth இல்லை. இது வந்துட்டு நான் ஒண்ணு சாப்பிட்டதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தொண்டை எரியற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவுதான் டன்னு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு போகலாம். ஸோ கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இதுக்கு பெரிய டூர்லாம் தேவைப்படாது. ஹோட்டல் அந்த க்ரூஸ் இதுலயே வந்துட்டு நம்ம புக் பண்ணோம்னா அவங்களே சொன்னாங்க. இந்த பிரிட்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரட்ஸ் ஐலாண்ட் பிரிட்ஜ். அங்க இப்ப நம்ம போறோம் பாத்தீங்களா, இந்த பிரிட்ஜ் பேரு பைரட்ஸ் ஐலாண்ட் பிரிட்ஜ். ஓகே, நம்ம ஷிப் பாத்தீங்கன்னா அங்க இருக்குங்க, அந்த இடத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த டிஸ்னி இது பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், அந்த பிளாக் கலரு, அதுக்கு பக்கத்துலதான் நம்ம ஷிப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போறது வந்துட்டு அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம். ஸோ அங்க ரெட் பிங்க் கலர் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங் தான் போக போறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சொப்பு சாமான் அடுக்குன்னு கலர்ல இருக்கு. வீடெல்லாம் பத்தியா கலர் கலரா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் வந்து நடந்து போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதந்திரம் வந்துட்டு 1973 அந்த டைம்ல தான் கிடைச்சுதான். ஸோ அப்புறம் வந்துட்டு கரன்சியை பத்தியும் கேட்டிருந்தாரு. நான் கரன்சி அவங்க இந்த ஊரு கரன்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கல. அவர்கிட்ட நம்ம கேட்டு காமிக்க சொல்லுவோம். ஸோ அம்மா வந்து நடந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால வந்து ஐயோ நான் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன், அவர் பாட்டு ஐயோ பைக் அப்படி போகுது, சரி பார்த்து போங்க இனிமே. ஸோ அம்மா வந்து வர முடியாதுன்ட்டாங்க. ஸோ அம்மா வந்து கார்ல அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அவர் கேட்கறேன் அப்படின்னாரு, ஏன்னா அம்மாவால் நடந்து வர முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ கேட்கலாம், இல்லைன்னா அம்மா அங்கதான் உட்காரணும். ஸோ அட்லாண்டிஸ் ஐலாண்ட் பஹாமாஸ், இது வந்து ஏதோ பிரைவேட் இது போல இருக்கு, அந்த இதுக்கு தான் நம்ம போய் பார்க்க போறோம்.
Bohemian dollars. Okay. Oh, one Bohemian dollars is equal to $1 US. Yeah. Really? Yes. Okay. நம்ம ஊரு கூட இந்த அளவுக்கு ஈக்குவலா இல்லையப்பா. அப்ப சுப்பவே மோனோபலி மணி கொடுப்பா. மோனோபலி மணிலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏய் மாம்சி உங்களுக்கு கேஷ் தானே நம்ம கொடுக்க போறோம் அவருக்கு? ஆமா. ஓகே. கிரெடிட் கார்ட்ல இல்ல கேஷ் கொடுத்துருவோம். சோ நாங்க வந்துட்டு 120ன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது வந்துட்டு கேஷ் வச்சுக்கோல, கேஷ் பே பண்ணிக்கலாம். இவரெல்லாம் நல்ல டைப்பா தான் இருக்காரு. நமக்கு வந்தவரு ரம் கேக் செம்ம காட்டு. நான் அதான் சொன்னேன்ல செம்ம காட்டு. என் தொண்டை வந்து ஆக்சுவலா லைட்டா இருந்துச்சு. காட்னா பயங்கர ஹெவி ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆல்கஹால் அந்த தொண்டை இதுவா இருந்தது. என்னடா வரானா பண்ற அம்மாவை தூக்கிட்டு எங்க ஓடும். எல்லாம் இங்க வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, உன்னை தொலைச்சிட்டாங்களா. நான் தான் சொன்னேன் அம்மா வந்து சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க, துபாய் போயிருக்காங்க, வாங்கடா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு அட்லாண்டிஸ். ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்துட்டு போக போறோம். ஸோ இங்க என்ன இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போது ஏதோ கசினோ இருக்கு அப்படின்னாங்க. டிசைனர் பேக் அது இதுன்னாங்க. ஸோ தென்னை மரம் பாத்தீங்களா அம்மா? தென்னை மரம் பாருமா, அங்க தென்னை இதெல்லாம் இருக்கு, இளநீலாம் இருக்கு. வா காமிக்கிறேன். என்னடா அவனுங்க பாரு டின்னர் ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க, லஞ்ச் டின்னரோ. ஆனா அவங்களுக்கு என்ன கொடுமைன்னா அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியாம நம்ம அதை பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஏ காக்கப்பியத்தோட வச்சுட்டாண்டா. சை. ஸோ இந்த அட்லாண்டிஸ் அப்படின்றது தான் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் கூட இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு க்ரூஸில் வராமல் ஃப்ளைட் பிடிச்சி வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஹோட்டலில் தங்குறாங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இது என்டர் ஆன உடனே இது வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருந்ததுங்க. ஸோ எல்லாமே லக்ஸூரியஸ் பேகு, கண்ணாடி, அந்த மாதிரி கடைங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி மால் எஃபெக்ட் கொடுத்தது. அது தவிர உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் லைக் நிறைய பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களால் நம்பவே முடியாதது இந்த ஹோட்டலுக்குள்ளே இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க அப்படின்றது தான். நீங்கள் அதே மாதிரி தூரக்கருந்து பார்த்துருப்பீங்க அந்த பில்டிங், நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கிட்ட எங்களுக்கு பெருசாக பில்டிங் தெரில. அதே மாதிரி இன்னொரு மெயின் இதில் என்னென்னா உள்ளே வந்து இதுதான் அந்த இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம உள்ளே நம்மளால் அவ்வளோவா என்டர் ஆக முடியாது, ஏன்னா இதுக்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் எடுக்கணும். இன்னொன்று வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 1 டேக்கு நமக்கு வந்துட்டு டைம் இருந்தால் தான் இதில் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் மேலாக்க தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இண்டோர் ஸ்விம்மிங் பூல் வித் வைல்டு அந்த அக்வாரியம் அதெல்லாம் இருக்காம்மா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா. சரி அதை போய் எடுத்தோன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஃபுல் டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஃப்ளைட்டில் வராங்க, இந்த ஹோட்டலில் தங்குறாங்க, இல்லை வேறு ஏதோ ஹோட்டலில் கூட தங்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் இருக்குது பஹாமாஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த அக்வாரியம்லாம் போய் பார்க்கலாம். நம்ம யூஎஸ்லேயே நிறைய அக்வாரியம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் இதை பெருசாக இது பண்ணல. நம்ம வந்து பஹாமாஸை சுற்றி பார்க்கணும், அதுதான் எங்களுடைய மெயின் டார்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆமை அது இதுன்னு வச்சுட்டாங்க. அந்த சைடு வந்து சும்மா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போனால் தான் ஸ்விம்மிங் பூல் அண்ட் மெயின் அக்வாரியமே வருங்க. சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் இந்த அட்லாண்டிஸ் விட்டு. அவ்வளோதான், எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை நமக்கு. சுற்றி பார்த்தீங்களா? அந்த சுற்றி நாங்களே நேர்கனே பார்த்துட்டோம். வாங்க. ஸோ நம்ம இதிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தென்னை மரம் தேங்காய்லாம் இருக்குது அப்படி காமிக்கிறேன்னு. நான் காமிக்க மாட்டேன் தான் காமிச்சிட்ருக்கேன். சரி ஓகே, அட்லாண்டிஸ் விட்டு வந்தோடனே நேராக பீச்சுக்கு வந்துட்டோம். சும்மா இளநீ குடிக்க வந்துட்டு பீச்சில் வந்துட்டு இறங்கியிருக்கோம். பீச்சில் எப்படி விளையாட போகிறதில்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா கொஞ்சம் நேரம் வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஃபுல் டே நாங்கள் பீச் பிளான் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து பீச் பிளான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்துட்டு மற்ற இதெல்லாம் முடிக்க முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாளைக்கு ஃபுல் டே பீச் தான்மா, டோன்ட் வரி. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, அழகா இருக்கு. அங்க வந்து தென்னை மரம் அழகா இருக்கு. என்னடா டர்காய்ஸ் கலர்ல, எக்ஸாக்ட்லி. அந்த போர்டு வேற அவ்வளவு அழகா இருக்கு. செல்பா அங்க கிரிஷ் சாக்ஸோட வருமா? ஐயோ சரி ஓகே. என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க? சில்லா இருக்கா?
Really? Krishan. என்னது? சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்குடா. வாடா போலாம்டா. அவன் எப்படி இப்போ பீச் தான் கூட்டு போறான். பீச் தான் கூட்டு. மாம்ஸ் வூஹூ மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் மாதிரியாடா இருக்கு. கிறிஸ்மஸ் சீசன்ல எவ்வளவு சில்லுன்னு இருக்கும் மாம்ஸ். மாம்ஸ் எப்படி அணி இருக்கு வெதர் செமையா சூப்பரா இருக்கு. அதான் வந்து பஹாமாஸ் ஃபிளாகடா. ஓ ஓகே. ஸோ இந்த பீச் வந்து மெயின் இல்லை ஆக்சுவலாக, சும்மா தான் நாங்கள் பார்த்தோம். இன்னொரு பீச் தான் இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இங்கே வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீ கடை இருந்தது. சரி இளநீ குடிக்கலாம், கொஞ்சம் லோக்கல் அப்படியே ரோட்டோரமாக இருந்தது. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் இறங்கணும். அப்படி பீச்சுக்குள்ளே போயிட்டோங்க. ஒரு டீ கடை போல இருக்கு. டீ கடையில் சதீஷ் உட்காந்து இருக்கிற மாதிரி இங்கே உட்காந்து இருக்காரு. என்னது இருக்கு? ஏய் மாம்ஸ் என்ன வாங்கி குடிப்போமா? எதனா வாங்கி குடிப்போம். அங்கேயும் அதே வேலைதான், பரவாயில்ல. என்னடா கோகனட் கலர் கலரா வச்சிருக்கானுங்க. ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷா வெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்களா? வெட்டி கொடுக்கலன்னா வேண்டாம். தக்காளி வெட்டோம். தக்காளி ஏதோ சாலட் மாதிரி பண்றாங்க. தெரியல, கேளுங்க. என்னது? கோகனட் ஃப்ரெஷ்ஷா வெட்டி தருவாங்களான்னு. ஸோ இளநீ எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $7. யூஎஸ்லேயும் அதே $7 தான் விற்கிறாங்க. ஸோ இது ஓகே தான், இது வந்து ரீசனபிள் தான். டூரிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லி ஏற்றிலாம் விற்கலை. ஸோ அதே மாதிரி இங்கே கலர் கலராக ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க. தலைவர் அணிக்குட்டி வந்துட்டு இதெல்லாம் கேட்டார். நாங்கள் சொல்லிட்டோம் இல்லை ஒன்லி இளநீ. ஏன்னா இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எங்கே வேணால் குடிச்சிக்கலாம். ஈவன் நம்ம ஷிப்புக்குள்ளே கூட போய் குடிச்சிக்கலாம். இளநீ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க அப்படியே தென்னை மரத்துலலாம் பார்த்தோம். ஸோ அதனால் இளநீ தான் அப்படின்னு சொல்லிட்டோங்க. நீ ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோ. இது ஸ்டாக் கொடுக்க சொல்றேன். நீ அங்க போய் உட்காரு ஃபர்ஸ்ட். கிரிஷ் அவனுக்கு ஸ்டாக் பிரிச்சு. Can we pay order? Yeah. Okay. கிரிஷ் போய் வாங்க. கிரிஷ் புடுறா. கிரிஷ் புடி. அம்மா எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. தட்ஸ் ஓகே. ட்ரிங்க் தானே பண்றான். ரெண்டு கை நல்லா இருக்கு. அம்மா கொடுத்துருங்க. கிரிஷ் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று வாங்கிட்டோம். ஏன்னா வெயில் நல்லா பின்னி எடுக்குது அப்படின்றதுனால. அதே மாதிரி நமக்கு வந்து டூர் பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கும் ஒன்று கொடுத்துட்டோங்க. உங்களுக்கு நல்லா இருக்கா மாம்ஸ்? எப்படி பே பண்ண போறோம் இப்போ? நான் பே பண்ணிட்டேன். சாப்பிடு ஃபர்ஸ்ட். பைசாலாம் இருக்கு, சாப்பிடு. நல்லா இருக்கு கிருஷ்மா. அம்மா நீ குடிச்சிட்டியா? குடியா, நீ ஃபுல்லா குடிச்சு முடியுமா? என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீ மட்டும் இல்லை, நம்ம இளநீ குடித்ததுக்கப்புறம் அவர் வந்து சூப்பராக வந்து நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தேங்காய்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி பண்ணி கொடுத்தாருங்க. நான் ஒரே நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அனிதான் சூப்பர் வழுக்க. அனி சாம வழுக்க.
so good. Yummy-ஆ இருக்கும். Thank you. கடை செம்ம பிஸி, பயங்கர பிஸி. அதே மாதிரி நிறைய இது சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ்கிட்ட இருந்து 1973 வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்களாம். ஆனால் இருந்தாலும் எந்த ஆக்ட் அவங்க வந்து பாஸ் பண்ணணும், நாட்டுக்கு வந்து இது நல்லதோ இது கெட்டது, இது வேண்டாம் இல்லை இது வேணும் அப்படின்னு எந்த ஆக்ட் பாஸ் பண்ணணுன்னாலும் பிரிட்டிஷுடைய ஒரு கவர்னர் அவங்கக்கிட்ட இருக்காங்களாமா. ஸோ அவங்க சைன் போட்டால் தான் இவங்களால அதை வந்துட்டு அமுல்படுத்த முடியுமா, இல்லைனா அது இன்னமும் அமுல்படுத்த முடியாதாங்க. அது கேட்டு நாங்களே ஆடி போயிட்டோம். ஸோ முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுமா. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, அங்கே தான் வந்திருக்கோம். அது என்ன, ஸோ அது சாக்லேட் ஃபேக்ட்ரி. இவர் சிகரெட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாரு. அம்மா ஓன ஃபேக்ட்ரிக்குள்ள சிகரெட் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, கேண்டில் ஃபேக்ட்ரி, ஒயின் ஃபேக்ட்ரி. அதாவது சும்மா எல்லா டூரிஸ்ட்டும் உனக்கு சாக்லேட் பிடிக்குமா நீ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போ, உனக்கு ஒயின் பிடிக்குமா நீ ஒயின் ஃபேக்ட்ரிக்கு போ, அந்த மாதிரி. அதாம்மா, உனக்கு வந்து சிகரெட் பிடிக்குமா நீ சிகரெட் போடு, அந்த மாதிரி. நாங்கம்மா வந்து சாக்லேட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் போக போகிறோம். பாக்கு தானேம்மா அதெல்லாம்? அது அங்கே பாருங்க, அந்த பனை மரத்துல மேலே ரெட் கலர்ல அது பிரிச்சு கொடுக்க சொல்லும். ஆமா, இங்க பாரு விழுந்துருக்கு, இங்க பாரு, அங்கதான் இருப்பாங்க. இரு, இது என்ன பாக்கா? பாக்கலாம் இல்லையா? பாக்கல, பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகே, உள்ள உடைச்சா உள்ள பாக்கு இருக்கும். ஓகே, சரி வா, லெட்ஸ் கோ. தண்ணி எடுத்துட்டு வந்தியா? Chocolate factory. Our chocolates are beautiful, Bahamian made product. இங்க சாண்டா இருக்காரு. வாங்க போலாம். Your purchase helps support our team. சும்மா சாக்லேட் ஃபேக்டரி. அதே இப்போ நீ வந்து ரம் கேக் போனல, அதே மாதிரி தான். சும்மா ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க, அப்புறம் வாங்க சொல்லுவாங்க. கேண்டில், கேண்டில் ஃபேக்டரி தானா? கேண்டிலும் இதுவே சாக்லேட்டும் இதுவேவா? ஓகே. ஆனால் ரொம்ப சின்ன இடம் தான்ல பஹாமாஸ். க்ரூஸ்ல நிறைய அங்கே அந்த கேண்டில் பாருங்களேன், தம் அடிக்கிற சிகார் மாதிரியே இருக்கு. நான் சிகார் தான் டக்குன்னு பார்த்தா அது கேண்டில் ஆக்சுவலி. ஏன் அங்க பார்த்தா அதே நம்ம கேக்கு, அதே ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் வச்சிருக்காங்க. என்னது அது? ட்ரிங்கா? ஓ ஓகே. அம்மா, do you want to try? Liquid chocolate. Cheers. 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 டேய், சாக்லேட்டை வந்துட்டு மில்க்ல போட்டு அரைச்சி ஜூஸா வச்சிட்டானுங்க. நல்லாதான் இருந்தது, சும்மா ட்ரை பண்றதுக்கு. சாம்பிள்ஸ். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு சாக்லேட் சாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம போய் ட்ரை பண்ணுவாங்க. ஓ, சாக்லேட் டூர் ப்ரைவேட் டூராமே, அது தனி ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கேட்போம். சாக்லேட் டூர் ப்ரைவேட் டூர்னு போட்டிருக்காங்க, அது தனி பைசாவா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த சாக்லேட் கடைக்கு உள்ள வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமாப்பா, ரூஃப்ல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான்ல, சாக்லேட் கேண்டீஸ் மாதிரி. அதுவும் அங்க இருக்கு பாருங்க, சாம்பிள் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஸோ இங்க வந்துட்டு சாம்பிள் வச்சிருக்காங்க. என்ன சாம்பிள் பார்ப்போம் இருங்க, எல்லாருக்கும் கொடுப்போமா? சாக்லேட் சாம்பிள்ஸ். ஆமா, எடுத்துக்கோடா. சும்மா ஒரு 4 ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருந்தது. ஏதோ ஜெம்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, டார்க் சாக்லேட். அட பாவி, அனி காமிச்சான். A cigar a day keeps the wife away. மா, cigar a day keeps the wife away. வாமா, நக்கல் தானே அவனுங்களுக்கு. இல்ல பெய்டு டூர், நீ போயிட்டு பே பண்ணினா கிடைக்கும்.
ஒரு டூர் வந்து $11 per person, சும்மா டூர் மாதிரி எடுக்கிறது. இன்னொன்று வந்துட்டு சாக்லேட் மேக்கிங்னு இருக்கான், அது வந்து $60. அந்த உள்ள போய் பார்க்குற அந்த டூர் வந்து $60 per person. சதீஷ் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. $60 per person. அவங்க பண்றதை பார்க்கறதுக்கு $11. நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு மித்தவங்களாம் கண்ணு முடிக்கிறோம் நாங்களாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அவங்க வெளில இருக்கலாம்ல, இப்படி ஒரு மட்டமான இது எவனுமே கேட்டது இல்லை. அதெல்லாம் எடுக்காதரா, அதெல்லாம் டர்ட்டி, சும்மா க்ளூ போட்டு வச்சிருப்பாங்க, தொடாது. சரி ஓகேங்க, அவ்வளோதான், எதுவும் இல்லை. நம்ம இப்போ வந்துட்டு குளிக்க போறோம். இல்ல பீச் போறோம். குளிக்கிறக்கா பக்கத்துல இருக்க செம்பருத்தி தெரியல, நம்ம ஊர்ல இருக்க அதே மஞ்சள் புதை. சம்மர் இல்ல, நல்ல வெயில் இல்ல. யா அது பேரு போகன் வில்லாவா ஏதோ சொல்லுவாங்களோ அது. காய்கி தப்பு. என்ன வீடா இது? நம்ம வீடு, நம்ம ஊர்ல மாடி வீடு கட்டுற மாதிரி. இந்த மணல் பத்தி எப்படி இருக்குன்னு இல்ல இல்ல கிருஷ்ண சைடு ஏறிடு போ. மணல் பாத்தீங்களா எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது வந்து கடைசி ஸ்டாப்பு. ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை, உண்மையிலே சொல்லணும்னா பஹாமஸ் ரொம்ப குட்டி ஐலாண்ட் தான். ஸோ ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா பசங்களும் டயர்டாயிட்டாங்க, நாங்களும் டயர்டாயிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் அதுக்கு நடுவில் வந்து நான் வீடியோ எடுக்கல, ஒரு படிக்கட்டி இருந்தது, அது ஓகேவாக தான் இருந்தது. சரி இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோங்க. நல்ல குளிங்க, நனைஞ்சாலும் பரவாயில்ல, ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஷெல்ஸ் எல்லாம் பாத்தீங்களாடா, சீ ஷெல்ஸ்லாம் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி. கொல்லர் என்னடா இவ்ளோ, என்னடா நாய், இங்க பாருமா நாயா. இங்க பாருடா, நிறைய தெருநாய், பின்னாடி வேற அவ்வளவு தெருநாய்ங்க இருக்கு. தெருநாய்ங்க பாருங்க. அங்க பாருங்க, க்ரூஸ் இங்க தான் இருக்கா. காலு சில்லுன்னு இருக்குடா. அகேன் என்னடா கார் அங்க மிதக்குது, போட்டா என்ன ப்ளூ, பியூட்டிஃபுல் ப்ளூ. யா ஆமாப்பா, பியூட்டிஃபுல் ப்ளூ கலர். காலை மிதிச்சிட்டீங்க. டைட்டானிக், நம்ம போட்ல போய் நின்று டைட்டானிக் போஸ் குடுக்குறோம்பா. ஆமா, இன்னும் தள்ளி விட்டுற மாட்டீங்களா கேட்டேன். கடைசியா நீங்க போங்க விளையாட்டுங்க. ரொம்ப ஃபேவரட் பீச் தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 4 ஷிப் இருந்தது. 2 எங்களுக்கு தெரிஞ்சு ராயல் கரீபியன், ஏன்னா நம்ம இறங்கும் போதே பார்த்தோம். நம்ம வந்து ஷிப்பு இன்னொரு ராயல் கரீபியன், இன்னொன்று வந்துட்டு டிஸ்னி க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷிப் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இது இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டாக, அதுதான் டிஸ்னி க்ரூஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷிப் பேரில் எனக்கு தெரியல, மேபி கிட்டே போய் பார்க்கும்போது தான் தெரியும். அவ்வளோதான், நல்லா விளையாடிட்டு அதுக்கே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்க பீச்லலாம் வந்துட்டு ஷெல்ஸு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ரூஸில் போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு வந்து போகும்போது செக்யூரிட்டி செக்கில் வந்து அதை வந்து ட்ராஷ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அது ஸ்டோன்ஸும் ஷெல்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் லைக் பீச்சில் கிடைக்கிற அந்த இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் ரூல். அது முதலே நமக்கு சொல்லிட்டாங்க. வேணால் நீங்கள் கடையில் வாங்கி ரெசிப்ட் வச்சுருந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகே, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் வாட்டர் வந்து கிளியர் ப்ளூவாக இருந்தது. ஸோ நம்ம வந்து வாட்டருக்குள்ளே சும்மா இப்போதைக்கு லைட்டாக காலை தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கலாக பஹாமாஸில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தோம். இது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கெலாம் போகல. அவ்வளோதாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா நிறைய டிப்ஸோட அவருக்கு வந்துட்டு அவருடைய பணம் பே பண்ணிட்டோம். மொத்தம் $150 ஆச்சு. ஹாப்பியாக போச்சு, அதுதான் நமக்கு முக்கியம். அதுவும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டார்.
அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பஹாமா இந்த ஐலாண்ட் ட்ரிப்பு ஓவரு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய காலையில வந்தோம் பாத்தீங்களா, அப்ப யாருமே இல்ல. இப்ப பாருங்க சும்மா காலா கட்டுது. இவன் நனைஞ்சிட்டானா, இவன் ரூமுக்கு போலாம் 12:40 ஆகுது. ஸோ நாங்க என்ன பிளான் போட்டிருக்கோம்னா, ரூமுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா? சரிம்மா, லஞ்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் லஞ்ச் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். டைம் ஏற்கனவே வந்துட்டு 12:40 ஆகுது. நம்ம வந்து பொறுமையாக அந்த சைட் நகர்ந்து போகிறதுக்குள்ள 1 o'clock ஆகிடும். ஸோ 3 o'clock கிட்ட வந்துட்டு அவங்க மூடுறதுக்குள்ளே சாப்பிடலாம். ப்ளஸ் 4:30க்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் கூட அவங்க நிறுத்த மாட்டாங்க, அவங்க விட போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க. என்னென்ன விற்கிறாங்க நம்ம உடன்ல? Caribbean? அங்க பாருங்கடா, அத யாரு நின்று பாத்துருக்கலாம்டா. நம்ம மட்டும் தான் சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைச்சோம்டா. எல்லாம் உஷாரா தாண்டா வராங்க. அவ்வளோதான், இறங்கியாச்சு. இறங்கினோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இறங்கும் போது லைக் வெளியேருந்து பார்த்த ஷிப்பு. திருப்பி இப்போ அதுதான். ஸோ லிபர்ட்டி ஆஃப் சீஸ். இதில் நம்ம ஏறிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதாவது லன்ச் டைமுக்கு வந்துட்டோம். நமக்கு வந்து லேட்டே ஆகலை. ஆஸ் யூஷுவல் திரும்பி உள்ளே விடும்போதும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக செக்யூரிட்டி செக்கோடு நம்ம வந்து உள்ளே விட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.